சிறிது நேரம் சென்றது. புராதான பிரம்மசமாஜ பக்தர்கள் சிலர் கல்கத்தாவிலிருந்து வந்தனர். அவர்களுள் டாகூர் தாஸ் சேன் என்பவரும் ஒருவர். அறையில் பக்தர்கள் பலர் இருந்தார்கள். குருதேவர் சிறிய கட்டிலின் மீது வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தார். புன்சிரிப்புடன் ஒரு குழந்தையைப் போல் பிரம்மசமாஜ அன்பர்களுடன் ஆனந்தமாக பேச ஆரம்பித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரம்மசமாஜத்தினர் மற்றும் பிற பக்தர்களை பார்த்து கூறினார், நீங்கள் பிரேமை பிரேமை என்கிறீர்களே, அது என்ன அவ்வளவு சுலபத்தில் அடையக்கூடியதா? சைத்தன்யருக்கு பிரேமை ஏற்பட்டிருந்தது. பிரேமைக்கு 2 அடையாளங்கள் உள்ளன. முதலில் உலகம் மறந்து போகும். இறைவனிடம் கொண்ட அன்பு காரணமாக புற நினைவு போய்விடுகிறது. சைத்தன்ய தேவர் வானத்தை பிருந்தாவனம் என்று கருதினார், சமுத்திரத்தை யமுனை என்று கருதினார். 2வது அடையாளம், மிக பிரியமான உடல் மீது கூட என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. நான் உடல் என்ற உணர்வு அடியோடு நீங்கிவிடுகிறது. இறையனுபூதிக்கு சில அடையாளங்கள் உள்ளன. யாரிடம் அனுராகத்தின் கிரணங்கள் உதைத்து விட்டனவோ அவன் இறை அனுபூதி பெற காலதாமதம் இல்லை. அந்த அனுராகத்தின் கிரணங்கள் எவை? விவேகம், வைராக்கியம், உயிர்களிடம் கருணை, சாது சேவை, சாது சங்கம், இறைவனின் நாமத்தையும் குணங்களையும் பாடுதல், உண்மை பேசுதல் முதலியவை. அனுராகத்தின் இந்த அடையாளங்களை காணும்போது இறைக்காட்சி கிடைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். வேலைக்காரன் தன் வீட்டில் செய்யும் ஏற்பாடுகளை பார்த்தாலே எஜமான் அங்கே வரப்போகிறார் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். முதலாவதாக வீட்டை சுற்றியுள்ள செடி கொடிகள், கற்கள், குப்பை முதலியவற்றை அப்புறப்படுத்துவான். பிறகு அறைகளில் உள்ள புகைக்கரி, ஒட்டடை எல்லாம் நீக்கப்படும். பிறகு முற்றமும் தரையும் மற்ற இடங்களும் துப்புரவாக பெருக்கி கழுவப்படும். கடைசியாக எஜமானரே அந்த வீட்டிற்கு கம்பளம், ஹூக்கா போன்ற பல பொருட்களை அனுப்பி வைப்பார். இவையெல்லாம் வந்து சேர்வதை பார்த்தே எஜமான் விரைவில் அங்கு வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்தர் கேட்டார், முதலில் ஆராய்ச்சி செய்து புலன்களை அடக்க வேண்டுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியும் ஒரு பாதை இருக்கிறது. அதற்கு விசார மார்க்கம் என்று பெயர். ஆனால் பக்தி நெறியின் மூலமாகவும் அந்த கரணங்கள் தாமாக அடங்கிவிடுகின்றன. அது சுலபமான முறையும் கூட. இறைவனிடம் எந்த அளவுக்கு அன்பு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு புலனின்பங்கள் புளித்துவிடும். குழந்தை இறந்து போன அன்று அந்த வேதனைக்கிடையில் தம்பதிகளின் மனம் உடலின்பத்தை நாடுமா? ஒரு பக்தர் கேட்டார், கடவுளை நேசிக்க என்னால் முடிவதில்லையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரது திருநாமத்தை ஜெபியுங்கள், எல்லா பாவங்களும் தொலைந்து போகும். காமம், குரோதம், உடல் சுகங்களின் மீதுள்ள நாட்டம் எல்லாம் பறந்தோடிவிடும். ஒரு பக்தர் கேட்டார், நாம ஜபத்தில் எப்படி நாட்டம் ஏற்படும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவருடைய திருநாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும் என்று ஏக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார். இவ்விதம் கூறிவிட்டு குருதேவர் தமது இனிய குரலில் பாடத் தொடங்கினார். உயிர்களின் துன்பத்தில் உருகி தமது இதய வேதனையை தேவியிடம் தெரிவிப்பது போலவும், உயிர்களின் துன்பத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு அதனை தேவியிடம் தெரிவிப்பது போலவும் அந்த பாடல் அமைந்திருந்தது. ஆருடைய தவறுமே இல்லையம்மா, இதில் ஆச்சரியம், நான் வெட்டிய குளத்தினிலே நானே வீழ்ந்து மூழ்குகிறேன் அம்மா. கண்ணீரில் மூழ்கி நான் தவிக்கலானேன். 6 விரோதிகளே வில்லேந்தி அரும்பூமி தனிலோர் கிணறு தோண்ட, வாரி அடித்ததே கருநிற நீர், வந்த நீர் அம்மம்மா காலனன்றோ. கரையேற்றும் அன்னையே, முக்குணங்கள் குடிகொண்ட கோவிலே, பதில் உரைப்பாய். கரையேற்றும் என்னையும் உனது மகிமை கட்டாயம், என இங்கு மாற்றிடாதே. என்றிந்த தண்ணீர்தான் வடியுமென்று ஏங்கினேன். தாசரதி வெளியில் துயர வெள்ளம். அன்றெனது இடுப்பு வரை இருந்த நீர்தான் அன்னையே மார்பு வரை வளரலாச்சே. உன் கடைக்கண் பார்வை அருள வேண்டும், உன் கருணையால் முக்தி கிட்ட வேண்டும். என் உயிரை காத்திடு எனது தாயே, என்னை நீ கரையேற்று எந்தன் அம்மா. மனிதர்களுக்கு உலகியல் என்னும் கடும் காய்ச்சல் கண்டிருக்கிறது. இறைவனின் திருநாம ஜபத்தில் சுவை ஏற்படுமானால் அது போய்விடும். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார்,
சர்வேஸ்வரி, உனது திருநாமத்தில் எனக்கு ருசி ஏற்படவில்லையே. கடும் காய்ச்சல் கண்டு உணவு ருசிக்காத நிலை வந்துவிட்டால் அதன் பின் நோயாளி பிழைப்பதற்கு வழியில்லை. உணவில் கொஞ்சமாவது ருசி இருந்தால் அவன் பிழைப்பதற்கு ஏதோ நம்பிக்கை உண்டு. ஆகவேதான் பகவானின் நாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும். அவரது நாமத்தை ஜபிக்க வேண்டும். துர்க்கை நாமம், கிருஷ்ண நாமம், சிவநாமம் என்று எந்த பெயரில் வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம். நாமத்தை ஜபித்து ஜபித்து அனுராகம் உதயமாகி நாளுக்கு நாள் ஆனந்தம் பெருகுமானால் பிறகு எந்த பயமும் இல்லை. கடும் காய்ச்சல் நிச்சயமாக விலகியே தீரும். இறைவனின் திருவருள் கிடைக்கவே செய்யும். மனநிலைக்கு ஏற்பவே பலனும் அமைகிறது. 2 நண்பர்கள் தெருவழியாக சென்று கொண்டிருந்தனர். ஓரிடத்தில் பாகவதம் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் மற்றொருவனை பார்த்து, வா நண்பா, பாகவதம் கேட்கலாம் என்று சொல்லி உள்ளே நுழைந்தான். மற்றொருவன் உள்ளே எட்டி பார்த்துவிட்டு வெளியே சென்று ஒரு விலைமகளின் வீட்டிற்கு போனான். ஆனால் சிறிது நேரம் கழிந்ததும் அவனுக்கு அந்த இடம் வெறுத்துவிட்டது. என்ன வெட்கக்கேடு! என் நண்பன் மகாவிஷ்ணுவின் மகிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான், நானோ இங்கு விழுந்து கிடக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அங்கே பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கும் வெறுப்பு ஏற்பட்டது. அவனும் தனக்குள், எத்தகைய முட்டாள் நான்! இங்கே ஒருவன் ஏதோ வளவளத்துக் கொண்டிருக்கிறான், நானும் உட்கார்ந்திருக்கிறேன். என் நண்பனோ அங்கே இன்பத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டான். காலப்போக்கில் இருவரும் இறந்தனர். பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தவனை யமதூதன் வந்து கொண்டு போனான். விலைமகள் வீட்டிற்கு போனவனை விஷ்ணுதூதன் வந்து வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றான். இறைவன் மனத்தை பார்க்கிறான். ஒருவன் என்னென்ன செய்கிறான், எங்கெங்கு வாழ்கிறான் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. கர்த்தாபஜா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மந்திர தீட்சை தரும்போது, இப்போது மனம் உன்னுடையது என்பார்கள். அதாவது, இப்போது முதல் எல்லாம் உன் மனத்தை பொறுத்தது. யாருக்கு மனம் நல்லதாக இருக்கிறதோ அவனது செயல்பாடுகள் நன்றாக இருக்கும், அவனுக்கு கிடைக்கின்ற பலனும் நன்றாகவே இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். உயர்ந்த மனநிலையின் காரணமாகவே ஆஞ்சநேயர் கடலை தாவி சென்றார். நான் ராமனுடைய சேவகன், நான் ராமநாமத்தை உச்சரிப்பவன், என்னால் சாதிக்க இயலாத ஏதாவது இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அகங்காரம் இருக்கும் வரை அஞ்ஞானமும் இருக்கும். அகங்காரம் இருக்கும் வரை முக்தி கிடையாது. மாடு ஹம்பா ஹம்பா என்று கத்துகிறது, ஆடு மே மே என்று கத்துகிறது. அதன் காரணமாக அவைகளுக்கு எவ்வளவு துன்பம்! கசாப்பு கடைக்காரனிடம் வெட்டுப்படுகிறது. அவற்றின் தோலை கொண்டு செருப்பு, மிருதங்கம் போன்றவற்றை தயாரிக்கிறார்கள். அத்துடன் துன்பங்கள் முடியவில்லை. ஹிந்தி மொழியில் ஹம் என்றால் நான் என்று பொருள், மே என்றாலும் நான் என்றுதான் பொருள். நான் நான் என்று சொல்வதால் எவ்வளவு துன்பங்களை அவை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. கடைசியாக அவற்றின் நரம்பை கொண்டு பஞ்சடிக்கும் வில்லின் நாணை செய்கிறார்கள். பஞ்சை சுத்தம் செய்பவனின் கையில் போன பிறகுதான் அது துகி துகி, அதாவது நீ நீ என்று ஒலி எழுப்புகிறது. நீ நீ என்று சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் விடுதலை, அதன் பிறகு துன்பமில்லை. இறைவா, செயல் உன்னுடையது, நான் வெறும் கருவி மட்டுமே. இந்த உணர்வுதான் ஞானம். பணிவு இருந்தால்தான் உயர முடியும். சாதக பறவையின் கூடு கீழே இருக்கிறது, ஆனால் அது பறப்பதோ மிக மிக உயரத்தில். மேடான நிலத்தில் பயிர் செய்ய முடியாது, தாழ்ந்த இடம் வேண்டும். அங்குதான் தண்ணீர் தேங்கும். தண்ணீர் தேங்கினால்தான் பயிர் செய்ய முடியும். சிறிது கஷ்டப்பட்டாவது சத்சங்கத்தை நாட வேண்டும். குடும்பத்தில் உலகியல் பேச்சிற்கு மட்டும்தான் இடம் இருக்கிறது.